நினைவு செய்து கொண்டு தெய்வ புலவரான வான்புகழ் வள்ளுவரின் 3வது குறளான மலர்மிசை எய்தினான் மானடி சேர்ந்தார் நிலவிசை நீடு வாழ்வார். இந்த குறளோட பொருள் என்னன்னா, மனம் என்ற மலரில் ஏகினான்னா அமர்ந்திருக்கும் இறைவனை அவரது அடியை தொழுதால் இன்ப உலகில் நீண்டு வாழ முடியுங்கிறது அந்த குறளோட பொருள். அப்போ இப்போ நீங்க இந்த வகுப்புல மனம் எங்க இருக்கு, ஆத்மா எங்க இருக்கு, இந்த உடல் எப்படி அதோட இணைக்கு போகணும் என்ற விஷயங்கள்லாம் சொல்ல போறோம். அதற்கு முன்னதாக புதுசாக நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நமது பிரின்சிபால் ஐயா அவங்க பொதுவாக ஓவியர்களில் ரவி வர்மா புகழ் பெற்றவர். பிரின்சிபாலில் அவ்வளவு புகழக்கூடியவர் தான் நம்முடைய ஐயா ரவிசங்கர் ஐயா அவங்க. அவர்களுடைய கல்லூரியில் படிக்க வந்த நீங்கள் எல்லாம் ரொம்ப பெருமைக்குரியவர்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய அண்ணாதுரை அவர்கள், வரலட்சுமி அவர்கள், ரேவதி அவர்கள், சுபா அவர்கள் அத்துணை பேர்களையும் அன்புடன் நன்றியுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சர்வதேச யோகா தினம் ஒரு 12 ஆண்டுகளுக்கு இந்த யோகாங்கிறது ஐநா சபையில தாக்கல் செஞ்சு உலக சர்வசேத இந்த தினமாக அறிவிச்சு 2014 துவக்கினாங்க. இந்தியாவில் பதஞ்சலிங்கிறவர் இந்த யோகாவுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தாங்க. யோகானா சித்த விருத்தி நிரோதா, அதாவது மனதின் அலைப்பாயும் எண்ணங்களை அடக்கி அமைதிப்படுத்துவதே யோகம். உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் ஒருமைப்படுத்தி முழுமையான நல்வாழ்வை அளிப்பதே யோகா. இது ஒரு வாழ்க்கை முறை. யோகா என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் யுஜ் என்ற வேர் சொல்லிலிருந்து உருவானது. யுஜ் என்றால் இணைத்தல்னு பொருள். அப்போ எதையோட இணைக்க போறோம்? To link with God. நம்முடைய மனம் புத்திய இறைவனோடு இணைத்தால் நம்முடைய மனம் புத்தி ஆன்மா சுத்தமாகும். அப்புறம் அதனுடைய அதிர்வலைகள் இந்த உடலை மிக சிறப்பாக நடத்தும். அப்ப இந்த உடலும் மனமும் புத்தியும் ஒரு சேர நல்லிணக்கத்தோட இருக்கணும். அந்த வகையில ஒரு 10 நிமிடம் இந்த ஆத்மா மனதை பற்றி உங்களுக்கு நாங்கள் உரையாற்றிட்டு அப்புறம் ஒரு உடற்பயிற்சி சொல்லி தருவாங்க. அப்புறம் எப்படி தியானம் செய்யணுங்கிறத ஒரு 2 சிஸ்டர்கள் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் நம் அனைவருக்குமான வரப்பிரசாதம், உங்க வாழ்க்கையினுடைய ஒரு திருப்பு முனையாக அமையும் என்கிறத எந்த சந்தேகமும் கிடையாது. நாங்கள் பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயங்கிற அமைப்பில இருந்து வந்திருக்கிறோம். இந்த அமைப்பினுடைய தலைமையகம் ராஜஸ்தான்ல இருக்கு. உலகம் முழுக்க 150 நாடுகள்ல 10,000 கிளைகளோட இயங்கிட்டு இருக்கு. அந்த கிளைகள்ல ஒன்று வீக்கியபுரத்தில் இருக்கு, தானாவில் இருக்கு, அம்பாசமுத்திரத்தில் இருக்கு. மொத்தம் இந்த சுத்து வட்டாரத்தில் 40 கிளைகள் இருக்கு. இன்னைக்கு நாங்கள் ஒரு சின்ன அளவில் உங்களுக்கு செய்தி சொல்லிட்டு போவோம். இந்த மாணவ மாணவிகள் உங்களுடைய ஓய்வு நேரங்களில் நீங்கள் இந்த தியானத்தை பற்றி இன்னும் இலவசமாக தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஃப்ரீ தான், எப்போ வந்தாலும் நீங்கள் கற்றுக்கலாம். இந்த தியானத்தின் பெயர் ராஜயோக தியானம்னு பேரு. யோகானா இணைந்தல்னு சொல்லி தந்தோம். ராஜயோகானா இந்த உலகத்திற்கே தலைவனான இறைவனோடு எப்படி இணைப்பை ஏற்படுத்துவது என்கிறத சொல்லித்தரது தான் ராஜயோகம். பொதுவாக திருமூலர்ங்கிறவர் 23 விதமான யோகங்களை சொல்லி தந்தாங்க. அதாவது இறைவனோட தொடர்பு கொள்றதுக்கு. அதுல மிக மிக எளிமையான தியானம் ராஜயோக தியானம். பொதுவாக ஏன் தியானம் கற்றுக்கணும்னா, மெடிடேஷன் அஸ் மெடிசின் சொல்லுவாங்க. தியானம் ஒரு மருந்து. என்ன மருந்து? மனதையும் ஆன்மாவையும் தூய்மையாக்கக்கூடிய மருந்து. ஆன்மாவுடைய ரோகத்தை போக்கக்கூடிய மருந்து. உடலின் மருந்து பிசிக்கலா டாக்டர்கள் மருந்து மூலமா குணப்படுத்த
குணப்படுத்துவது தியானம். ஆக அந்த தியானமும் நமது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஆக அந்த தியான பயிற்சியை இலவசமாக இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பு வந்து 90 ஆண்டுகளாக உலகம் முழுக்க வழங்கிக்கிட்டு இருக்கு. இதுல ஜாதி மத இன பேரெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன செய்தியை உங்களுக்கு நாங்க சொல்லிடுறோம். பாருங்க, இந்த படத்தை பிக்சரை பாருங்க, தெரியுதா எல்லாருக்கும்? பாருங்க, இந்த படத்துல என்ன போட்டிருக்குன்னா ஐயோவாரிய சோல்னு போட்டிருக்கு. சோல்னா ஆத்மா. பாருங்க, ஒரு உடல் போட்டிருக்கு. எனக்கும் சதையினால் ஆன உடல் பிளஸ் ஆத்மா சேர்ந்து ஜீவாத்மான்னு போட்டிருக்கு. அதாவது ஆத்மாங்கிறது ஒரு சின்ன ஒளி, அளவு 2 புருவத்துக்கு மத்தியில 3 இன்ச்சு உள்ள அந்த ஆத்மா இருக்கு. ஆத்மா இருக்க போய் தான் பொட்டு வச்சுக்கிறோம். சிந்திக்கும் போது இப்படி பண்றோம், தலைவிதின்னு சொல்றோம். இந்த உடல்ல இருந்து இந்த பாருங்க, ஹியூமன் பீயிங், மனுஷ உடல்ல இருந்து இந்த ஆன்மா போயிட்டு தான் உடலை எரிச்சிடுறாங்க அல்லது புதைச்சிடுறாங்க. ஆனா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. அது வந்து மறுபடியும் பிறக்கக்கூடியது. ஆத்மா நீர்ல கரையாது, நெருப்புல எரியாது, வாழால வெட்ட முடியாது. அப்ப நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, இந்த பௌதீக உடல்ல இருக்கக்கூடிய உயிர் அழிவற்றதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆனால் சொல்லுவாங்க உயிர் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, தவிர உயிர் அழிஞ்சிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. அவன் போய் சேர்ந்துட்டாமாங்க. அப்ப இங்க இருந்த ஆத்மா எங்கேயோ போய் சேர்ந்து அவ்வளவுதான். அப்போ பகவத்கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உடல்ங்கிறது ஒரு சட்டை மாதிரியும், ஆத்மாவை சுற்றி இருக்கிற ஒரு சட்டை. எப்போ இந்த சட்டை கிழியுதோ அல்லது அழுக்காகுதோ இதை நான் மாற்றிக்குவேன், புது சட்டை போட்டுக்குவேன். அதே போல இந்த உடல் பழசாகும் போது இந்த ஆத்மா இன்னொரு சட்டையை தேடி போயிடும். அப்புறம் பாருங்க, இந்த ஆத்மாவில் மனம், புத்தி, சம்ஸ்காரம், இந்த 3 சக்திகள் உள்ளது. மனம்ங்கிறது கடலாய்கள் மாதிரி எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும், நான் ஸ்டாப், இரவு பகல் எண்ணம் வரும். புத்திங்கிறது தராசு, இந்த எண்ணம் நல்லதா கெட்டதா, காரியம் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லித்தரும். சம்ஸ்காரங்கிறது நம்ம செய்வதெல்லாம் உள்ள ரெக்கார்டா சீடி மாதிரி பதியும். பொதுவாக சொல்லுவாங்க புராணங்கள்ல, சித்திரகுப்தன் ஒருத்தர் நம்முடைய பாவ புண்ணியத்தை எழுதுறாருமா. அதோட மீனிங் என்னன்னா, சித்திரம்னா உடல், குப்தம்னா ரகசியம். இந்த உடலுக்குள்ளேயே ரகசியமான இந்த இடத்துல நம்ம செய்வதெல்லாம் ரெக்கார்டா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த முகம் உங்க மனசுல பதிவாயிடும். திருப்பி எங்கேயாவது பார்த்தா இந்த பிரதரை அன்னைக்கு பார்த்தேனே நம்ம ஆடிட்டோரியத்துலன்னு தோணும். இன்றைய நாள் விட்டுருங்க, 1ஆம் கிளாஸ் எங்கே படிச்சீங்கன்னா அந்த ஸ்கூல் ஞாபகம் இருக்கும், இருக்கா இல்லையா? இருக்குல்ல? அதே போல நாம செய்யற நல்வினை தீவினைகளுடைய விளைவுகளும் இங்க ரெக்கார்டாகும். அந்த பாவ புண்ணியமும் ரெக்கார்டாகும். அது நம்ம கூடவே வரும். புண்ணியம் அதிகமா இருந்தா ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி வரும். பாவம் அதிகமா இருந்தா கஷ்டம், நஷ்டம், நோய்கள் வரும். புண்ணியத்தை சேர்க்கணும், பாவத்தை போக்கணும். அதுக்கு இந்த வித்தியாலயம் ஒரு நல்ல பண்பை சொல்லிக் கொடுக்குது. பாருங்க, நம்ம உடல் ஒரு கார் மாதிரின்னா ஆத்மா தான் டிரைவர். கிராமங்களில் சொல்லுவாங்க, எப்படி வாழ்றீங்கன்னா, ஏதோ வண்டி ஓடும், சாமி புண்ணியத்துல போகும். இந்த உடல் தான் ஒரு வண்டி, ஆத்மா தான் டிரைவர். வண்டி ஓட்டும் போது டிரைவர் போகுனா ஆக்சிடென்ட் ஆகிடும். அதே போல இந்த கண்ணை திறந்த நாம இந்த 3வது கண்ணை மூடிக்கிட்டோம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு கண் முடிக்கணும்னா சொல்லுவாங்க, அதோட மீனிங் இந்த கண்ணு இல்லை, உள்ளே இருக்கிற தேர்ட் ஐ, இந்த ஞான கண் எட்டிக்கன்பாங்க. இதை திறந்தா அந்த இறை தரிசனம், அந்த காட்சி கிடைக்கும். ஸோ உங்க எல்லாருக்கும் நாங்கள் என்ன வாழ்க்கிறோம்னா, உங்க 3வது கண் அங்கு வேலை செய்யணும். அந்த திவ்ய புத்தியால இறைவனுடைய ஆற்றல் எல்லாம் நீங்க அடையணும்னு வாழ்த்தி, அந்த பொதுவாக எல்லாம் நிறைய வரலாறு உண்டு. ஒரே ஒரு செய்தியோட நிறைவு செய்கிறேன். இந்த ஒரு ஒளி போட்டிருக்கு. பொதுவாகவே முழு உலகத்துல ஒரு கருத்து உண்டு, ஒன்றே குலம் ஒருவரே இறைவன். இறைவன் 2மே யாருமே சொல்லல, ஒருத்தர் தான் கடவுள். அந்த ஒரு கடவுளுக்கு பல பெயர்கள், சிவா, ஜெகோவா, அல்லாஹ், இப்படி பெயர்கள் வேற. ஆனா கடவுள் ஒன்று. அப்போ ஒரு கடவுளுடைய பிள்ளைகள் தான் நம்ம எல்லாரும். நம்ம அனைவருக்கும் ஃபாதர், காட் ஃபாதர்னு சொல்லுவாங்க. இறை தந்தை, இறைவன் ஒருத்தவன். அவரை தான் ஞானிகள் பாட்டாங்க, அம்மையே அப்பனே ஒப்பிடாமணியேன்னு அந்த இறைவனை பாட்டாங்க. இங்கிலாந்துல காட் ஃபாதர்னு சொல்றாங்க. இந்தியாவில் வந்து சிவனை வந்து தந்தை பரமபிதான்னு சொல்லுவாங்க, பரமண்டலத்தின் பரமபிதாம்பாங்க. ஆக நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த உடலுக்கு ஒரு தந்தை இருப்பது போல
உயிருக்கு தந்தை இறைவன் வச்சுக்கோங்க. உடலோட தந்தை உடல் மாதிரி இருக்கிற மாதிரி, ஆன்மா ஒளி, அதோட அப்பா ஒளியாக மேல பிரம்மலோகத்தில் இருக்கிறாங்க. ஸோ அந்த அப்பாவை நம்ம நினைவு செய்யும் போது, எப்படி உங்க வீட்டில் இருக்கிற அப்பா நீங்க படிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு காலேஜ் சேர்க்க அவ்வளவு செலவு பண்றாங்க, சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க, என்னென்னமோ உங்க அத்தனை தேவைகளையும் அன்புடன் செய்யக்கூடிய எப்படி அந்த அம்மா அப்பா போல அந்த அப்பாவும் நீங்க நல்லா படிக்கணும், நல்லா தியானம் பண்ணணும், மிக சிறந்தவர்களாக வாழணும் அந்த இறைவன் விரும்புகிறார். அந்த இறைவன் ஒரு லட்சியத்தை சொல்றார். இந்த உலகத்திலேயே யார் தலை சிறந்தவர்கள்னா தேவர்கள் தான் தலை சிறந்தவர்களாம். இந்தியாவில் ஒரு பழமொழி உண்டு, 33 தேவர்கள். முதல் வரியில ஒன்றே குலம் ஒருவரே இறைவன் சொல்லிட்டோம். ஆனா தேவர்கள் 33 கோடி பேர்னா அது யாரும் இல்லை, தெய்வ குணம் கொண்ட மனிதர்கள் தான் தேவர்கள். இப்போ இந்த மாதிரி இந்த படத்துல இருக்கிறவங்க லட்சுமி நாராயணன் போட்டிருக்கு. இவங்க கடவுள் மேல் உலகத்துல சேர்ந்தவங்க கிடையாது. இதே பூமியில 16 குணங்களோடு வாழ்ந்த ஒரு காலம் சத்தியுகம்னு சொல்லுவாங்க. 16 குணங்கள் இருந்தது. சுபிட்சமா இருந்தாங்க. ஒளி கிரீடம், ரத்தன கிரீடம், காசு மாலை, தங்க மாளிகை எல்லாம் இருந்தது. நல்லா வாழ்ந்தோம். இப்ப கலியுகத்துல அந்த 16 குணங்கள் இல்லை. நீங்க அந்த 16 அடையணும். அதான் பெரியவங்க வாழ்த்துறாங்க, 16 பெற்று பெரும் வாழ்த்து வாழ்த்த. வாழ்த்துறவங்க இல்லை, வாழ்த்து வாங்குறவங்க இல்லை. அந்த வாழ்த்து ஒதினா இருக்கு. நீங்க எல்லாரும் அந்த 16 சக்திகளை நீங்க அடையணும். எப்படி ஸ்கூல்ல 16 வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணீங்க, இப்போ இந்த 16 நல்ல பண்புகள் நீங்க அடையணும். அப்போ இந்த உலகம் பண்புகள் நிறைந்த உலகமாக மாறும். நல்ல உலகம், அசுர உலகம் நீங்கிரும், பண்புகள் நிறைந்த தெய்வ உலகம் வந்துடும். யாருக்கு நல்ல எண்ணம் இருக்கோ அவங்களுக்கு நல்ல ஒளி ஆறான்னு சொல்லுவாங்க. தலையை சுற்றி ஒளி. புத்தர், இயேசு, காந்திக்கெல்லாம் ஒளி இருக்கும். என்ன அர்த்தம்னா அந்த நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு ஒளி பொருத்திய வாழ்க்கை வாழ முடியும். நீங்க எல்லாரும் நல்ல எண்ணங்கள், மனம் போல் வாழ்வும்பாங்க, உடல் போல் வாழ்வு கிடையாது. ஸோ உங்க உள்ளத்துல நல்ல எண்ணங்கள் உற்பத்தி ஆகணும் என்று வாழ்கிறோம். மேலும் நல்ல உடற்பயிற்சி சொல்லி தருவாங்க. உங்களை சந்திச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஓம் சாமி.